வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ், டிஎன்எஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, டெட் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் வரக்கூடிய பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்பெசிஃபிக்காக சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியாவின் நீல சிலுவை சங்கம் யாரால் உருவாக்கப்பட்டது? வி சுந்தரம். ஸோ இவரால் தான் நீல சிலுவை சங்கம் இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கு. நீல சிலுவை சங்கம்னா ப்ளூ கிராஸ். நீல சிலுவை சங்கத்தின் முக்கிய நோக்கம் விலங்குகளை காப்பாற்றுதல். ப்ளூ கிராஸோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளை காப்பாற்றுதல். டேஷ் ஒரு முட்டையிடும் உயிரினம். வாத்து. பசுமாடு, மான், ஆடு இதெல்லாம் குட்டி போடும். ஓகேங்களா? முட்டையிடுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வாத்து. மாசுபாடு எனப்படும் பொல்யூஷன் எனும் ஆங்கில வார்த்தை பொல்யூர் எனும் டேஷ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. டேஷ் என்று உலக காசநோய் ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. காசநோய்னா டிபி. மார்ச் 24 காசநோய் ஒழிப்பு தினம் மார்ச் 24. மார்ச் 22 தெரியும், உலக நீர் தினம். நம் உடலின் கட்டளை மையம் டேஷ் ஆகும். கட்டளை மையம் மூளை. இதயம் என்ன பண்ணும்னா ரத்தத்தை பம்ப் பண்ணும். சரிங்களா? சிறுநீரகம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய யூரியாவை பிரித்து சிறுநீரை வெளியேற்றும். ஆக்சுவலாக 2 சிறுநீரகங்கள் உண்டு. இது பேசிக் கொஸ்டின் தான். இதுவும் கேட்குறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்லாம், ஞாபகம் வச்சுக்காங்க. நுரையீரல் அடிக்கடி கேட்குறாங்க. நுரையீரல் சுவாச உறுப்பு. பின் வருவனவற்றில் பொருந்தாததை கண்டுபிடி. பேனா. சூரியன், மெழுகுவர்த்தி, டார்ச் எல்லாமே வெளிச்சம் கொடுக்கும். பேனா வெளிச்சம் கொடுக்காது. ஸோ அதுதான் பொருந்தாது. இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் இந்த 8th லெவல் போஸ்டிங்கும் கேட்குறாங்க, 10th லெவல் போஸ்டிங்கும் கேட்குறாங்க. பட் எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. பின் வருவனவற்றில் எது நெகிழ்வுத்தன்மை உடைய பொருள்? நெகிழ்வுத்தன்மை, வளையக்கூடியது அந்த மாதிரி. மின்கம்பி. கல் நெகிழ்வுத்தன்மை கிடையாது, வளையாது. குச்சியும் உடச்சிக்கும், வளையாது. மர அளவுக்கோலும் உடச்சிக்கும், வளையாது. ஓகேங்களா? ஸோ மின்கம்பி, ரப்பரு இது மாதிரி இருக்க பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நெகிழ்வுத்தன்மை உடைய பொருள், வளையும். பின் வருவனவற்றில் எது அல்லது எவை புதுப்பிக்க இயலும் வளங்கள்? இவை அனைத்துமே நீர், சூரியன், காற்று எல்லாமே புதுப்பிக்கக்கூடியது. ஸோ புதுப்பிக்க இயலும் வளங்களில் வரும். பின் வருவனவற்றில் எது எவை புதுப்பிக்க இயலாத வளங்கள்? இவை அனைத்தும் நிலக்கரி, பெட்ரோல், இயற்கை வாயு இதெல்லாம் புதுப்பிக்க இயலாத வளங்களில் வந்துடும். குளிர்காய்ச்சல் டேஷால் வருகிறது? வைரஸ். இந்த மேட்ச் பாருங்க, மேட்ச் பண்ணுங்க, நான் ஆன்சர் சொல்றேன். இதற்கான விடை இ.
குளிர்காய்ச்சல் மிக்சோ வைரஸ், மணல்வாரி ரூபெல்லா வைரஸ், அம்மைக்கட்டு மிக்சோ வைரஸ் பாரடைட்டிஸ், தட்டம்மை வெரிசில்லா ஜோஸ்டர் வைரஸ். இந்த கொஸ்டின் வந்து ஒரு எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேட்டிருந்தாங்க. தட்டம்மை வெரிசில்லா ஜோஸ்டர் வைரஸ் எதனால் வந்து காஸ் ஆகுது, எதனால் உருவாக்கப்படுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வெரிசில்லா ஜோஸ்டர் வைரஸ். ஆற்றல் பற்றி விளக்கம் அளித்தவர். பேர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஜேம்ஸ் ஜூல். ஏன்னா ஆற்றலோட அலகு உங்களுக்கு தெரியும், ஜூல். அப்போ இதை பற்றி விளக்கம் அளித்தவர் ஜேம்ஸ் ஜூல். மோட்டார் வாகனங்களால் வெளியேற்றப்படும் வாயு டேஷ். கார்பன் மோனாக்சைடு மோட்டார் வாகனங்களால் வெளியேற்றப்படும் வாயு. குளோரோஃப்ளூரோ கார்பன் டேஷிலிருந்து வெளியாகிறது. அ மற்றும் ஆ. ஏசி குளிர்சாதன பெட்டி ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா குளோரோஃப்ளூரோ கார்பன் வெளியாகிறது. பின் வருவனவற்றில் பாலில் உள்ளது எது அல்லது எவை? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அனைத்துமே உண்டு. லாக்டோஸ் பாலில் இருக்கக்கூடியது, கால்சியம் பாலில் இருக்கக்கூடியது. அதனால் குழந்தைகளோட வளர்ச்சிக்கு அதிகமாக கால்சியம் தேவைன்னா பால் வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்குமே கொடுப்பாங்க. வைட்டமின் டியும் பாலில் இருக்குது. இந்த கொஸ்டினை இப்படி கூட உங்களுக்கு கேட்கலாம். பாலில் இருக்கக்கூடிய வைட்டமின் எதுன்னு கொடுத்து வைட்டமின் டி மற்ற ஏஇகே அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ இப்போ மெயின் வைட்டமின் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி இருக்குது, லாக்டோஸ் காம்பவுண்ட் இருக்குது, கால்சியம் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது, பால். பாலில் எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அயன் கிடையாது, இரும்பு சத்து கிடையாது. ஆக்சுவலாக பாலில் இந்த மற்ற மூணும் இருக்குது. பின் வருவனவற்றில் எது பச்சையாக உண்ணக்கூடிய உணவு அல்ல? காய்கறி பொரியல். இது பொரியல், இந்த அடுப்பில் வந்து நம்ம சூடு ஏற்றி பண்ணியாச்சுங்கிறதுனால அது காய்கறி பொரியல், பச்சைன்னு சேர்க்க முடியாது. பழங்கள் பச்சையாக சாப்பிட்லாம், சில காய்கறிகள், எல்லா காய்கறியும் கிடையாது, சில காய்கறிகள் பச்சையாக சாப்பிட்லாம். வேர்க்கடலை சாப்பிட்லாம். காய்கறி பொரியல் வந்து பச்சையாக உண்ணக்கூடிய உணவு கிடையாது. மேட்ச் பண்ணுங்க, நான் ஆன்சர் சொல்கிறேன். இதற்கான விடை அ. திறன்பேசிகள். திறன்பேசிகள் வந்து தகவல் தொடர்பு. ஸ்மார்ட் ஃபோன் தகவல் தொடர்பு. கையடக்க கணினி புத்தகங்கள் வாசிக்க, விளையாடுறதுக்கு, புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையடக்க கணினி. ரிமோட்டு தொலை இயக்கி, ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருப்போம் இல்லையா டிவிக்கெலாம், அது வந்து தொலை இயக்கி. கையடக்க மின் விளக்கு டார்ச் லைட் தான் கையடக்க மின் விளக்கு. அது என்ன கொடுக்கும், வெளிச்சம் கொடுக்கும். பின் வருவனவற்றில் ரொட்டி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? தவறானது எதுனாலும் நீங்கள் எல்லா பாயிண்ட்டையும் தெளிவாக படிங்க, அப்போ தான் தவறானது எதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டு, ரொட்டி அதிக கொழுப்புள்ள உணவுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது தவறு. ரொட்டி வந்து அதிக கொழுப்புள்ள உணவு கிடையாது, ரொம்ப கம்மியான கொழுப்புள்ள உணவு வகை தான் ரொட்டி. இந்த கொஸ்டினை இப்படியும் கேட்கலாம் உங்களுக்கு. மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட பழங்கால உணவுகளில் இதுவும் ஒன்று. இது சரிதான். எதுன்னு கூட கேட்கலாம். மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட பழங்கால உணவுகளில் பின்னொன்றில் எதுன்னு கேட்டுட்டு ரொட்டி, நூடுல்ஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது கொடுக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டி தான். பழங்கால உணவுகளில் தயாரிச்சிருக்காங்க, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கொடுப்பாங்க. கோதுமை மாவு, ஈஸ்ட்டு, நீர், சர்க்கரை, உப்பு இதெல்லாம் கொண்டு தயாரிக்கப்படுது. இதெல்லாம் கரெக்டு தான். அடுதல். அடுதல் மீன்ஸ் பேக்கிங் என்பது உலர் வெப்பத்தை பயன்படுத்தி சமைக்கும் முறைகளில் ஒன்று.
பின் வருவனவற்றுள் எது அல்லது எவை அடுதல் உணவுப் பொருள்? நான் 2 கொஸ்டின் கவர் ஆகுற மாரி இதில் கொடுத்துருக்கேன். பேக்கிங்னாலும் என்ன டெஃபினேஷன் அதிலே குடுத்துட்டேன். இந்த முறையில எந்த உணவுப் பொருள் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதும் கேட்டிருக்கேன். அனைத்தும் ரொட்டி, கேக்கு, பிஸ்கட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பேக்கிங் மூலமா தான் தயாரிக்கப்படுது. பேக்கிங்னா உலர் வெப்பத்தை பயன்படுத்தி சமைக்கும் முறை. டேஷ் பயன்படுத்தி அடுதல் முறையில் தயாரிக்கப்படும் ஒரு எளிய உணவுப் பொருள் பிஸ்கட் ஆகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 2மே வரும். கோதுமை மாவும் வரும், ஓட்ஸோட சர்க்கரையும் சேர்ப்பாங்க. ஸோ பிஸ்கட் தயாரிக்கிறதுக்கு அரிசி மாவு கிடையாது, கோதுமை மாவு கம்பல்சரி உண்டு, ஓட்ஸோட சர்க்கரையும் உண்டு. ஸோ மற்றும் வா இதுதான் இதுக்கு சரியான விடை. ஸோ இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். 25க்கு நிறைய பேர் 25 வாங்குறீங்கன்னு பார்க்குறேன். பார்க்கலாம் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு. பிஸ்கட் மிருதுவாக தயாரிக்க எது சேர்க்கப்படுகிறது? ரொட்டி சோடா. பிஸ்கட் தயாரிக்க இது எல்லாமே உண்டு தான். மாவு, சர்க்கரை, வெண்ணெய் எல்லாம் ஓகே. பட் அது மிருதுவா சாஃப்டாக கிடைக்குது இல்லையா? அது சாஃப்ட்னஸ்க்காக என்ன சேர்க்குறாங்கன்னா ரொட்டி சோடா, பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லலாம். கணினியிலிருந்து எந்த வகை கோப்பையும் சேமிக்கவும் பரிமாற்றம் செய்யவும் பயன்படும் சிறியதொரு கருவி? ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்ருங்க, இது சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். விரலி அப்படின்னா பென்ட்ரைவ். ஸோ பென்ட்ரைவில் தேவையான ஃபைல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் யாரும் பென்ட்ரைவ் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. பட் விரலினா பென்ட்ரைவ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாடல்களை கேட்க உதவும் சிறு பொறி கருவி? கையடக்க இசைக்கருவி. இசைன்னு அதிலே வந்துருச்சு, அதை வச்சு கூட கெஸ் பண்ணியிருக்கலாம். கையடக்க இசைக்கருவி. டேஷ் பச்சையாக உண்ணக்கூடிய ஓர் உணவாகும். இது கண்டுபிடிச்சிருப்பீங்க. வெள்ளரி பச்சையாக உண்ணக்கூடிய ஓர் உணவாகும். ஓகே, 25க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.